ரொம்ப வருத்தமா இருக்குடா. மைத்திலி ஊருக்கு போனதை நினைச்சாலே. அவங்க பெரியப்பா வந்து கூப்பிடும்போது சிஸ்டரால எப்படி போகாம இருக்க முடியும்? ஆமா நிவ்யா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. அவங்க பெரியப்பா நிஜமாவே திருந்திட்டாரா இல்ல திருந்தின மாதிரி நடிக்கிறாரான்னு தெரியல. ஆனா எல்லா சொத்து பத்தியுமே எழுதி கொடுத்ததா தான் மைத்திலி சொன்னான். அப்புறம் எதுக்கு இவளை கூட்டிட்டு போக போறாரு? ஒருவேளை நிஜமாலே திருந்திட்டாரோ? இருக்கலாம் ப்ரோ. சரி, மைத்திலி நல்லா இருந்தா சரி. என்ன ப்ரோ, உங்க வைஃபோட ஃப்ரெண்டு மேல அவ்வளோ அக்கறைப்படுறீங்க? பழகின கொஞ்ச நாள்ல எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அவனுக்கு இருக்காதா? நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் கண்ணா. என்னது ப்ரோ? மைத்திலி ஒன்றும் அகிலா ஃப்ரெண்டு கிடையாது. அப்புறம் மைசூர்ல என் கூட வேலை பார்த்த பொண்ணு. ஒரு காலத்துல அவளை நான் ஒன் சைடா லவ் பண்ணேன். என்னடா சொல்ற? ஆமா ப்ரோ, நீங்க லவ் பண்ணீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா கண்ணா, நான் மட்டும்தான் ஒன் சைடா லவ் பண்ணேன். அவ என்னை லவ் பண்ணல. இது அகிலா சிஸ்டருக்கு தெரியுமா? தெரியும்டா. நம்ம எல்லாரும் ஹனிமூனுக்கு மால்தீவ்ஸ் போனோம்ல, அப்பதான் மைத்திலியை நான் பார்த்தேன். யாரோ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தா. அதனால அவளை சேவ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் நம்ம வீட்டில தான் இருக்கா. நான் அகிலா கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். அவளும் இவளை புரிஞ்சுக்கிட்டா. அகிலா சிஸ்டர் வெரி வெரி கிரேட். இந்த இடத்துல நிவ்யா மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இருந்திருந்தா? அவளும் அதே மாதிரி தான் புரிஞ்சிருப்பான்னு சொல்ல வந்தேன். டேய், உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொல்றீ. இது மாதிரி நான் யாரையாவது ஒருத்தி ஒன் சைடா லவ் பண்ணி நான் வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப? கண்டிப்பா உனக்கும் எனக்கும் சண்டை தானே வந்திருக்கும். ஆமா, ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா கோவப்பட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் உன்னோட நிலைமையை புரிஞ்சிருப்பேன். ஓ, அப்படியா? ஆமா. அப்ப நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் நிவ்யா. என்னது? 10th நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணேன்டி. நேத்து அவளை நான் ரோட்ல பார்த்தேன்டி. அவளுக்கு யாருமே இல்லையா. நம்ம கூட பெங்களூர் கூட்டு போயிருவோமா? என்னடா சொன்ன? எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணியா? அதுவும் இல்லாம நம்ம கூட அவளை பெங்களூர் வேற கூட்டிட்டு போகணுமா? எவடா அவ? சொல்லுடா. அவனே உன்னைய காத விடுறி. விட முடியாது. அவனே திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன தவிர வேற எவ்வளையாவது பார்த்த பிச்சிருவேன் பிச்சு. உனக்கு முதல் லவ் நான் தான், கடைசி லவ் நான் தான். புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா? புரிஞ்சதே விடுடி ப்ளீஸ் டி. ஏய் நிவ்யா விடு, பாவம் கண்ணு. நீ பேசாம இருடா. என்ன தைரியம் இருந்தா யாரோ ஒரு பொண்ணை ஒன் சைடு லவ் பண்ணானா, அதுவும் இல்லாம அவளை நான் பெங்களூருக்கு வேற கூட்டிட்டு போகணுமா? இந்த எண்ணம் வேற உன் மனசுல இருக்கா? சும்மா தாண்டி சொன்னேன், சும்மா தான் சொன்னேன். காத விடு ஃபர்ஸ்ட். ஏய் நிவ்யா விடுமா. நீ சொல்றது உண்மையா? சத்தியமா உண்மைடி. எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் நீ தான், லாஸ்ட் லவ் நீ தான். இந்த மாதிரி சொன்னா பொசசிவ் ஆகுதான்னு பார்த்தேன். ப்ளீஸ் விடுடி. பொழைச்சு போ. எப்பாடியோ என்ன கோவம் வருது. இப்ப இதுக்கு முன்னாடி என்னடி சொன்ன? ஃபர்ஸ்ட் கோவம் வரும், அதுக்கப்புறம் என்னை புரிஞ்சுக்கோன்னு சொன்ன. பேச்சுக்கு சொல்றது கூட உன்னால தாங்கிக்க முடியல. இது மாதிரி நிஜமா நடந்தா உன்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அந்த விதத்துல அகிலா சிஸ்டர் எவ்வளவு கிரேட்னு உனக்கு புரியுதா? ஆமா புருஷா, நீ சொன்னது உண்மைதான். அகிலா அண்ணி ரொம்ப ரொம்ப கிரேட். என் அண்ணன் அகிலா அண்ணி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா குட்டிமா. ஃபர்ஸ்ட் எங்க 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் அவ என்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணான். அதுவும் இல்லாம மைத்திலி கூட அவ நல்லாவே அட்டாச் ஆயிட்டான். மைத்திலிக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லி அவங்க அண்ணனை கூட கேட்டா. என்னடா சொல்ற? ஆமாடா நிவ்யா. சரவணனும் மைத்திலிய ஒன் சைடா லவ் பண்ணான். அப்படி போட. அதான் ஐயா அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு சந்தோஷப்பட்டாரா? ஆமா ப்ரோ, மைத்திலியம்மா லவ் பண்ணாங்க. இல்லடா, அவன் கடைசி வரைக்கும் அவன் எவ்வளோ கெஞ்சி பார்த்தான். உன்னை நான் ஒரு ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஊருக்கே போயிட்டா. இப்ப சரவணோட நிலைமை தான் ரொம்ப பாவமா இருக்கு. என்னடா இப்ப சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் மைத்திலிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன்ல. ஏன்னா மைத்திலியும் யாரையும் லவ் பண்றா, அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சது. சரவணா லவ் மேட்ரு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அவகிட்ட துருவி துருவி எப்படியாச்சும் கேட்டிருப்பேன். ஏன்னா என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? சரவணா தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம், அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? போடா இவனே. அவன் சொல்ல வேணாம்னு சொன்னா நீ அதை சொல்லியிருக்கலாம்ல. இப்ப என்ன பண்றது? சரவணாக்கு ஹெல்ப் பண்ணணுமே. மைத்திலி யாரை லவ் பண்றாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா?
இல்லடா, அவ லவ் பண்றான்னு மட்டும் தெரியுது. யாரை லவ் பண்றான்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? சரவணா பாவமே. சரவணா, எதுக்கு அழுகுற? ஆமா சரவணா, என்னாச்சு? சொல்லு சரவணா, எதுக்கு அழுகுற? மைத்திலி ஊருக்கு போனதை நினைச்சு அழுகுறியா? ஆமா மாமா, இது வரைக்கும் அவன் என்னை லவ் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருந்த மாமா. இன்னைக்குதான் அவன் என்னை லவ் பண்றான்னு தெரிஞ்சது. இது மைத்திரி டைரி தானே? ஆமா நிவ்யா, இந்த டைரி முழுக்க என்னை அவன் எவ்வளவு லவ் பண்றான்னு எழுதி வச்சிருக்கா. என்ன சரவணா சொல்ற? நிஜமாவா? ஆமா மாமா, இப்ப அவளை எப்படியாவது ஊருக்கு போகாம தடுக்கணும். டேய் மச்சான், யாரும் அவங்க மலேசியா கிளம்பியிருப்பாங்கடா. ஃப்ளைட் டைம் முடிஞ்சிருச்சே. அவங்க அப்பவே கிளம்பி போயிட்டாங்களே. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? நீ அழுகாத சரவணா. நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன்டா. அவ எனக்கு வேணும் மச்சான், அவ எனக்கு வேணும். டேய் மச்சான், கவலைப்படாதடா. ஒரு பொண்ணு மனசுல நம்ம இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க பக்கமே நம்ம போகக்கூடாது. ஆனா அந்த பொண்ணு மனசுல நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு கைவிடவே கூடாதுடா. நீ கவலைப்படாத மச்சான், நான் இருக்கேன். மலேசியால அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடலாம், சரியா? அதுவும் இல்லாம உன் மாமா ஃபேமஸான கேஎம் ட்ரேடர்ஸோட ஓனர். நம்ம மலேசியாவுக்கு போய் அவங்க பேரை சொன்னாலே அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால அவங்களை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுடா. நீ ஃபீல் பண்ணாதடா மச்சான். ஆமா சரவணா, கவலைப்படாத. இல்ல மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப மைதிலி முந்தைய மாதிரி இல்ல. பணக்கார வீட்டு பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்க உங்க பெரியப்பா எப்படி ஒத்துக்குவாங்க? மச்சான், அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. மைத்திலி உன்னை மனசார நேசிக்கிறாள. ஆமா மச்சான், இந்த டைரி முழுக்க அழுது அழுது எழுதியிருக்காடா. அவ எழுதின ஒவ்வொரு எழுத்தும் அவ மனசுல இருந்து எழுதியிருக்காடா. அவ என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றா மச்சான். அவ எனக்கு வேணும் மச்சான். கவலைப்படாதடா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. கண்டிப்பா உனக்கு கிடைப்பாங்க. உங்க லவ் ட்ரூ லவ்டா, கண்டிப்பா ஜெயிக்கும். ஆமா சரவணா, ஃபீல் பண்ணாத. மைத்திலி எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். உங்க பெரியப்பா கிட்ட பேசி உனக்கு கல்யாணமும் பண்ணிடலாம், சரியா? மச்சான், பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? இருக்குடா மச்சான். வெளிநாட்டுல ஏதாவது வேலை கிடைச்சாலும் கிடைக்குங்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன்டா. சூப்பர்ரா மச்சான். அப்ப கவலை விடு. டிக்கெட் ரெடி பண்ணி நம்ம மலேசியா போலாம். எத்தனை டிக்கெட் கிடைக்குதுன்னு தெரியல. அர்ஜென்ட்டுக்குன்னா 1 2 தாண்டா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீ போ, சரியா? ஃபர்ஸ்ட் போய் நீ மைத்திரியை பாரு, சரியா? அப்புறம் பின்னாடி நாங்க எல்லாருமே வரோம். சரி மச்சான், நான் போய் அவளை பார்த்தாலே போதும். அவன் மனசுல இருக்கிறது என்கிட்ட சொல்லதான் வந்திருக்கா. ஆனா எங்க வீட்டுல இருக்கிற அத்தையும் அப்பத்தாவும் சேர்ந்து அவளை துரத்தி விட்டுருக்காங்க. அதனாலதான்டா அவன் மனசு உடஞ்சு இந்த ஊரை விட்டே போறா. அதான் அவன் நெத்தியில் அந்த காயமா? அது கூட அவ சொல்லல பாரு. நல்ல பொண்ணு. நீ கவலைப்படாத சரவணா. கண்ணா, உடனே டிக்கெட் எடுக்க ட்ரை பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் சரவணாவது மலேசியா போட்டும். சரிங்க ப்ரோ. மச்சான், நீ போய் பாஸ்போர்ட்டு உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. நான் போய் ஆன்லைனில் எத்தனை டிக்கெட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். உடனே கிடைச்சா லக்கு. சரி மச்சான், நான் போய் எடுத்து வைக்கிறேன். ம். சரி ப்ரோ, நான் டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணுறேன். நானும் செக் பண்ணுறேன் கண்ணா. ம், சரி ப்ரோ. கடைசி வரைக்கும் அவன் உண்மையை யார்கிட்டயுமே சொல்லாம போறாளே. நான் எவ்வளோ தூரம் கேட்டேன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஏன் தான் இப்படி பண்றாளோ மைத்திலி. அவன் மனசுல எவ்வளோ கஷ்டத்தோட போறாளோ தெரியல. கடவுளே, இவங்களோட காதல் ஜெயிக்கணும். 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருந்துருக்காங்க. எங்க காதலை சேர்த்து வச்ச மாதிரி அவங்க காதலையும் சேர்த்து வைக்கணும். பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்படியா பெரியப்பா? பெரியம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு பெரியப்பா? ரொம்ப டல்லாதாம்மா இருக்கா. பெரியம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ணல பெரியப்பா? நானும் 2 3 டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா, அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம். அவர் மட்டும் ஓகே சொல்லிட்டாருன்னா உன் பெருமாக்கு ஒரு கிட்னியாவது வச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க பெரியப்பா, கண்டிப்பா நடக்கும். நல்லா இருடா. உன்னை வேணா வேணான்னு ஒதுக்குனவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்படா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க. பெரியம்மா பாருங்க, கூடிய சீக்கிரத்துல சரியாயிருவாங்க. சரிடா, வா, டிரைவர் வந்திருப்பான், உள்ள போவோம். ம், சரிங்க பெரியப்பா. இனிமே பெருப்பாவால உனக்கு சந்தோஷம் மட்டும்தாண்டா கிடைக்கும். இனிமே என் பொண்ணு கண் கலங்கவே கூடாது, சரியாடா? சரி, வா போலாம்.
பாண்டி லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் கார்ல வை. இவ்வளவு நேரமா கார் எடுத்துட்டு வரதுக்கு? சாரி சார், ஃப்ளைட்டு லேண்ட் ஆனதுமே போய் எடுக்க போயிட்டேன். ஆனால் அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, அதான். சரிங்க சார், செக்கிங் முடிஞ்சதும் நான் லக்கேஜை கொண்டு போய் காரில் வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் வெளியில் நில்லுங்க. சரி பாண்டி. சரிடா மைத்திலி, நான் செக்கிங் முடிச்சுட்டு வரட்டும், நம்ம வெளியில இருப்போம். சரிங்க பெரியப்பா. என்னடா அவ்வளோ ஆச்சரியமா பாக்குற? மலேசியால ஒவ்வொரு இடமும் உனக்கு சுத்தி காட்டுறேன் பெரியப்பா, சரியா? சரிங்க பெரியப்பா. என்னாச்சு? இன்னும் ஆள் காணோம் இவனை. ஒரு நிமிஷம் நீ எங்கே இருடா, செக்கிங் முடிஞ்சிச்சான்னு பார்த்துட்டு வரேன் பெரியப்பா. சரிங்க பெரியப்பா. சரவணா, ஐ மிஸ் யூ ஸோ மச். நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. எனக்கு தெரியும், கண்டிப்பாக நீ என் மேலே கோவமாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. உன் அப்பத்தாவும் அத்தையும் அப்படி சொல்லும் போது என்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியல. கண்மணியும் உன்னை நேசிக்கிறான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவளுக்கும் கோவம் வந்திருக்கு. சீக்கிரமா என்னை மறந்துட்டு கண்மணி கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் சரவணா. நீ சந்தோஷமா இருக்கிறங்கிற செய்தியை கேட்டாலே போதும், நானும் சந்தோஷமா இருப்பேன். ஆனா கண்டிப்பா என்னால உன்னை மறக்கவே முடியாது. நான் எப்பயும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் சரவணா. ஐ லவ் யூ சரவணா, ஐ லவ் யூ so much. கார் வந்துருச்சு போல. போலாமாடா? சரிங்க பெரியப்பா. வாடா வந்து கார்ல ஏறு. பாண்டி பாண்டி கொஞ்சம் வேகமா போ. சரிங்க சார்.